ஸோ நம்ம ஈரோடு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சார்? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு 10 இயர்ஸ் பேக் இருந்த ஒரு அவேர்னஸோட இப்போ பார்த்திங்கன்னா ஈரோடு மக்கள் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே வந்துட்டு ஒரு ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வளர்ந்த காலத்துலலாம் வந்துட்டு ஒரு ஃபிட்னஸுங்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஓடி ஓடி எங்கெங்கே ஜிம் இருக்குதுன்னு பார்த்து பண்ணிகிட்டு இருந்த காலம் போய் இப்போ இருக்கிற மக்கள் ஈரோடு, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர், சென்னை இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு ஈக்குவலாக ஈரோடு மக்கள் ஃபிட்னஸில் ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க. நம்ம ஈரோட பொறுத்த வரைக்கும் ஜிம்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையவே ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு ஜிம்மை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கவனிக்கணும் சார்? இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜிம்மை சூஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலங்களில் வந்துட்டு வர எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு பாடிக்கு அப்பர் பாடி அண்ட் லோயர் பாடி இது ரெண்டுக்கும் உண்டான சில மிஷின்ஸ் இல்லைன்னா வந்துட்டு மேனுவலாக நாமளே பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வந்துட்டு நிறையா வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்பர் பாடியிலேருந்து லோயர் பாடி வரைக்கும் நீங்கள் ஒரு பிராண்டடான நல்ல ஒரு மிஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் நீங்கள் என்ன மசிலுக்கு பண்ணுறீங்களோ அந்த மசிலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒர்க் அவுட் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக விலகும். ஸோ அதையும் தாண்டி வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜிம் யூஸ் பண்ணோம்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு நல்ல ட்ரெயினர்ஸ் இருக்கிற ஜிம்மை பார்த்து போங்க. ட்ரெயினர்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டட் ட்ரெயினர்ஸ் பார்த்து நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஃபிட்னஸ்க்கு வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.